ஹலோ கைஸ், இன்னைக்கு ரெய்மோடோர் மான்வாவோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே பெல் ஐக்கானு அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஹீரோ வசமாக மாட்டிக்கிறான். அவனோட ஹெல்த் ரொம்ப அங்கே கம்மியாக இருக்குது. நீ என்ன யோசிக்கிற? உன்னால் தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியோ? உன்னால முடியாது. ஆனா அதுக்குள்ள சுபாரு அவனோட அட்டாக்ஸ் அங்க பண்றான். இருந்தாலும் அவளுக்கு அவங்க எதுவுமே ஏற்படல. ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், என் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்காவாது. என்ன ஆச்சு? அவன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்ல. ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் என்னால நிறைய ஸ்கில்ல பயன்படுத்த முடிஞ்சாலும் என்னால அவன் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. முக்கியமா நான் உயிரோட இருக்க முடியுமா? நான் டைகாவை எதிர்த்து என்னால தோக்கடிக்க முடியாது. அங்க டைகாவும் வரும்போதே சொல்லிக்கினே வரான், எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி கிட்ட பிளட்டுக்கான ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு போல. உன்னை என்னால அப்படியே விடவும் முடியாது. ஏன்னா அப்படி விட்டா கண்டிப்பா அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கில் கூடிய சீக்கிரத்துல லெவலப் பண்ணும் போது உன்னால வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஆனா அதுக்கு முன்னாடியே உன்னோட கதையை நான் முடிச்சிட்டா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இல்லையா? அங்க டைகா ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சோட இம்பாக்ட்ல நம்ம ஹீரோ அப்படியே பறந்து போகும்போது யோசிக்கிறான், அவனோட ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, டிஃபென்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் அவனை தாக்க ட்ரை பண்ணாலும் எதுவுமே அங்க ஒர்க் ஆகுற மாதிரியும் தெரியல. ஆனா என்னோட எபிலிட்டியை கொஞ்சோண்டு நான் மாத்த ட்ரை பண்ணா நான் என்னால பிளட்டை எப்படி வேணாலும் மாத்த முடியும். அங்க என்னதான் நம்ம ஹீரோவோட ஹெல்த் 5% இருந்தாலும் நம்ம சுபாரு அவனோட ஸ்கில்லை வச்சு அவனையும் அவன் காப்பாத்திக்கிறான். இந்த இடத்துல சுபாருக்கும் அங்க எதுவுமே ஆகல. இதை பாக்குற டைகாக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, என்ன இளவு இது? இதுதான் நம்ம சுபாருவோட பவரே. அது கையில ஒட்டிக்கின்னு அங்க வரவும் மாட்டேங்குது. நான் என்ன யோசிச்சேன்னா, இது ஒரு அன்பிரேக்கபிளான கம்மா மாறிட்டா அதுக்கப்புறம் அவனால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அவனோட மேஜிக் பவரும் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகுமா. அந்த இடம் முழுக்க நிறையவே அதே மாதிரி ரத்தத்தால ஆன அதே கம்ம வருது. அதை நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க அது நம்ம டைகா மேல அப்படியே ஓட்டிக்குது. என்ன இலவை இது? மரியாதையா என்னோட பாடியில இருந்து எடு, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. இந்த ஸ்கில் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாரு மரியாதையா ரா, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு ஆளு கத்துறான். ஆனா அங்க எதுவுமே அங்க கேட்கவே இல்லை. எடுக்கிறியா இல்ல உன்னை கொல்லவா? என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு யோசிக்கிறியா? இல்ல, உண்மையை சொன்னா நான் ஜெயிக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. என்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியுமா? எப்படியாச்சும் நான் சர்வே ஆகணும். அந்த இடத்துல இன்னமும் நம்ம ஹீரோ கிட்ட மேஜிக்கெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அவன் பயன்படுத்த ஆரம்பிக்க நம்ம டைகாவோட முகம் ஒண்டிதான் அங்க தெரியாம இருந்திருக்கும். அதையும் அவன் மூடி விட்டுறான். அதனால டைகாக்கா அங்க ரொம்ப கடுப்பாவுது. அங்க கத்தின்னு இருக்கான் ஆளு. இதை பாக்குற நம்ம சுபாரு அங்க எதையுமே கண்டுக்காம அப்படியே அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு அப்படியே போவானா. இந்த இடத்துல நம்ம டைகாவை சுத்தி வச்சிருப்பான்ல, அந்த விஷயம் அப்படியே மறைஞ்சு போகுது. அங்க ஒரு பிளட் மிஸ்டும் அப்பீர் ஆகுது. பாக்குற டைகாக்கு இன்னமும் தான் கடுப்பாகுது. அடே சுபாரு, உன்னை நான் விட போதில்ல, நீ தப்புச்சிட்டேன்னு யோசிக்கிறியா? இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நான் உனக்கு உள்ளாம விட மாட்டேன். ஆனா அதுக்குள்ள திடீர்னு அங்க ஒரு வாய்ஸ் வருது. டைகான்னு ஒரு இன்டென்ஸான ப்ரெஷரும் வருது. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுங்க இருந்திருப்பாங்களே, கோல்டு பேட்ச் ஹீரோஸ், அவங்களோட கும்பல் தான் அது. இதுல ஒரு செயின் நம்ம டைகாவை அப்படியே பிடிக்குது. பாக்குற டைகாக்கு அங்க புரியல. ஆமா, இங்க என்னதான் போயின்னு இருக்கு? 7 கோல்டு பேட்ச் ஹீரோஸ் எதுக்கு இங்க வரணும்? டைகா, உண்மையை சொன்னா அளவுக்கு மீறி நீ போயிட்ட. இடத்த நாசமாக்குனது நீ தானே. கான எக்ஸ்பிளனேஷனை நீ கொடுக்கணும். சோ எங்கேயுமே நீ போக கூடாது. இந்த சைடு நம்ம ஹீரோக்கா அங்க எப்படியும் அவன் தப்பிச்சிட்டான். அவனோட ஹெல்த் அது பல மடங்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நல்ல வேலை டைகா என்ன பின்தொடர்ந்து வரல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஒரே ஒரு பஞ்சோ இல்ல ஏதோ ஒரு அட்டாக் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா அங்கேயே வந்து போயிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இப்போ என்னால சும்மா உட்கார முடியாது. நான் யோசிச்ச மாதிரியே என்னோட ஃப்ரீடம் அடையணும்னா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் சண்டையிடணும். அதுக்காக ஆளு கேட்டுக்கு போலாம் டிசைட் பண்றான். இந்த சைடு கேட்டை கட்டுறாங்க. அங்கேயும் ஒரு 4-5 பசங்க ஒரு பொண்ணை பயங்கரமா தொலை பண்றாங்க. அந்த பொண்ணும் சொல்றான், இந்த கேட்டு எனக்குன்னு ரிசர்வ் பண்ண கேட்டு, மரியாதையா ஓடி போயிடுங்க. ஆனா அந்த பசங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குமா. அதனால எல்லாருமே மிரட்டுறாங்க, நீ ஒரு வீக்கு தான், அதனால நீ விலகி போறது நல்ல விஷயமா இருக்கும். யாரை பார்த்து வீக்குன்னு சொன்னீங்க? நான் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா என்ன பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியாது. பொண்ணோட பேரை இப்பதான் காட்டாங்க. இந்த பொண்ணு ஒரு காப்பர் பிளேயரு. பொண்ணோட பேரு சாயக்கா. நம்ம சாயான்னு கூப்பிடலாம். இடத்துல சண்டையும் ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அந்த பொண்ணோட லெவலு அது ரொம்ப கம்மி தான். அவளோட லெவலே அங்க 8 தான். அங்க இன்னொருத்தனும் சொல்றான், ஆல்ரெடி சொல்லிட்டேமா நான் உன்கிட்ட, நீ ரொம்ப வீக்கு, உன்னால ஏன் முன்னாடி நிக்க கூட முடியல. இதுல சேலஞ்ச் தராங்க இந்த அம்மா. இன்னொருத்தனும் சொல்றான், என்ன நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசின்னு இருக்கீங்க, நம்ம ஏன் இந்த கேட்டை அபியூஸ் பண்ணக்கூடாது?
வாங்க அவளை கண்டுக்காம உள்ள போலாம். நான் இது எப்படிப்பட்ட உலகம்னு எல்லாருக்குமே தெரியும். யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கோ அவங்களால தான் இந்த உலகத்துல நிக்கவே முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால தான் இங்க வந்து நிக்க முடியும். அதே மாதிரி தான் என்னையும் என்னோட டீம் மெம்பர்ஸ் தொத்தி விட்டாங்க. ரொம்ப வீக்கு, என் கிட்ட டேலண்டே இல்லைன்னு சொல்லி தூக்கிட்டாங்க. அதனால நான் வந்து சும்மா இருக்க முடியுமா? எப்படியாச்சும் போராடி நானே முன்னுக்கு வரணும். அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வரும், அட என்ன நீங்க பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க வந்து கேட்டுக்குள்ள யாரு போலாம் அப்படின்னு டிசைட் பண்றீங்களோ அந்த கேமுக்கு நானும் வரேன். உங்களை எலிமினேட் பண்ணும் அதானே, நான் அந்த கேமுக்கு வரேன். இடத்துல இதை பாக்குறவங்களுக்கு புரியல. ஆமா யார் இவன் லூசு மாதிரி நடுவுல வந்து இப்படி பேசினு இருக்கான். இன்னொருத்தன் தாக்குறதுக்கு வரான். நான் நம்ம சுபாரு அவனோட பிளட் மோல்ட் அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி விட நல்ல ஆளு பறக்க விட்டு அவனை அப்படியே தரையில விழ வைக்க அவனோட முகம் அப்படியே பேந்து போகுது. இதை பாக்குறவங்களால எதையுமே நம்ப முடியல. யாரா இவன் வந்தவனி இப்படி தாக்குறான்? நம்ம சுபாருக்கு என்னன்னா இப்போ இங்க வந்ததுக்கு காரணம் கேட்டுக்குள்ள போகணும், பல மடங்கு இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். இதை பாக்குற மத்தவங்களுக்கு புரியல இவனால இப்படி அதை பண்ண முடிஞ்சதுன்னு. லெவலை பத்தி அவங்க கேக்குறாங்க. நம்ம சுபாருவும் அவனோட லெவலை சொல்ல இதனால அவங்க இன்னமும் கடுப்பாவுறாங்க. என்னது லெவல் 1 வந்து போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அவன் லெவல் 1 இருந்தா ஏதாச்சும் லாங் டிஸ்டன்ஸுக்கான இல்ல அவன் பயன்படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால பசங்களா எல்லாருமே ஓடி போய் ஒரே நேரத்துல தாக்குங்களே. அதே மாதிரி அவங்க போய் தாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வரவன ஒரே பஞ்சில காலியாக்க இதை பாக்குற மத்தவங்களுக்கு புரியல இப்படா இவன் ஒரே பஞ்சில காலியாக்குறான்னு. அங்க இன்னொருத்தனும் பார்க்கும்போது அவனோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். இதே மாதிரி ஒருத்தங்களோட கதையை முடிக்கிறான். இன்னொருத்தன் தாக்க வந்தா அவனோட மூமெண்ட் அது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன்னா நம்ம டைகரோட மூமெண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பீடா இருந்திருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பாடியும் அங்க அடாப்ட் ஆயிடுச்சு. அதனாலேயே நம்ம சுபாருவால டைகா அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ண முடியுது. இருக்கிற இன்னொருத்தனையும் பஞ்சச்சு காலியாக்குறான். ஆமா இவன் வந்து உண்மையிலே யாருதான்? அவனையே அவன் லெவல் 1ன்னு சொல்றான். நான் இப்படி எல்லாரையுமே பறக்க விடுறான். புறத்துல இதை பாக்குற இன்னொருத்தன் அவனோட ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். அதுவும் ஒரு கன்னுக்கான ஸ்கில் தான். அந்த ஸ்கில்லை வச்சு பட்டுன்னு 4-5 புல்லட் ஆளு தாக்குறான். இந்த புல்லட்டோ நம்ம ஹீரோ மேல பட ஆனா அங்க எதுவுமே ஆகல. நான் திரும்பவும் அந்த பிளட் மோல்ட் ஆக்டிவேட் பண்ணனால பவுன்சியான அந்த பிளட்டை வச்சு அசால்ட்டா அதை நிறுத்துறான். போய் வெறுமா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே ஆள் அங்க காலி. பாக்குற அந்த பொண்ணுக்கு புரியல, ஏன்னா எப்படி இவன் ஒரே ஒரு பஞ்சில் எல்லாரையுமே தோக்கடிக்கிறான். அடைச்ச இந்த மாதிரி என்னோட கிளாத் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஆனா பரவாயில்ல, இங்கே இவங்க எவ்வளவு ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கும் போது நான் எதுக்கு கவலை பண்ணும், இவங்கள்தையே உஷார் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி அங்க ஆளு ட்ரெஸ் எடுக்கிறான். அங்க போகும்போதே அந்த பொண்ணை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். அந்த பொண்ணுக்கா அங்க ஒண்ணுமே புரியல. அங்க கையும் காட்டுவானா. அப்புறம் தான் நம்ம சாயாக்கு புரியுது பொண்ணு கிட்டதான் அவன் பேசுறான்னு. ஹீரோ டக்குன்னு உள்ள போகும்போதே அதுங்க டிஃபிகல்ட்டி லெவல்லாம் ஷோ ஆகும். ஆனா அதுக்குள்ளேயே அவ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இது எனக்கான டோரு, நான் வந்து ரிசர்வ் பண்ணது, நீ வந்து எப்படி இதுக்குள்ள போகலாம், அதனால வேணா இங்க நான் தான் போகணும். கேக்குற நம்ம ஹீரோவா அங்க ரெக்வெஸ்ட் பண்றான். இல்ல இந்த மாதிரி ப்ளீஸ் நானும் உன் கூட வரேனே, நான் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்டுக்குள்ளலாம் போறது. அதே மாதிரி எனக்குன்னு சம் ரீசன்லாம் இருக்கு. நான் இம்மிடியேட்டா லெவலப் ஆகணும், இல்லைன்னா நிறையவே பிரச்சனை எனக்கு வரும். அதனால நம்ம போகலாமே ஒன்னாவே. தனியா போறதும் நிறையவே பிரச்சனையை உனக்கு கொடுக்கும். கூட நான் இருந்தா அது ஒரு நல்ல விஷயமா இருக்காதா? அந்த பொண்ணும் யோசிக்கிறான். இவனோட லெவலும் லெவல் 1ன்னு சொல்லியிருப்பான். அதனால சரி நீ வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாயாவும் சொல்றான், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னு இருக்கிற அந்த ஃபீலிங் அது எப்படிப்பட்ட ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது. ரொம்ப நன்றி, நீ புரிஞ்சுக்கினதுக்கு ஓகே. அவளோட பேரை சொல்றான். என்னோட பேரு சாய்கா, சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு சு. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது அவன் ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணியிருக்கான்ல, அதனால அவளைக்கும் வெளியிலயும் அவனால சொல்ல முடியல. அப்படி சொன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இவனோட பேரு இங்க மாட்டிக்கும். அதனாலயே அவனோட பேரை நல்லா யோசிக்கிறான். அங்க காட் அவன் மீட் பண்ணிருப்பான்ல, ஒரு வித்தியாசமான கிரியேச்சர், அதோட பேரு வேங்குஷ். அதனால ஆளு வேங்குஷ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அவனை. அவனோட பேரு வேங்குஷோ, நீ வந்து ஒரு ஃபாரினர்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு நம்ம கேட்டுக்குள்ள போய் லெவலப் பண்ணலாமா இப்படின்னு அவங்க கேட்டுக்குள்ள போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட விஷயம் நடக்க போகுது. முக்கியமா ஆளு இன்னும் ஸ்ட்ராங் ஆவான். அதே மாதிரி இந்த மானுவாக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு நினைச்சா மறக்காம பாக்குற ஒருத்தவங்களும் லைக்கை போடுங்க. அப்பதான் இந்த மானுவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நான் இன்னமும் நிறைய அப்லோட் பண்ண முடியும். உங்ககிட்ட தான் இருக்கு, லைக்கை ஒண்ணி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.